அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக கொண்டே போகிறது. சிலர் பெண் குழந்தைகளை கற்பழித்தால்தான் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. ஒரு பெண் குழந்தையை தேவையில்லாத இடத்தில் தொட்டாலோ, அவர்களிடம் ஆபாசமா பேசினாலோ, அல்லது செல்போனில் ஆபாசமா படம் அனுப்பினாலோ சம்பந்தப்பட்டவர்களை போக்சோ சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்ய போக்சோ சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதை பற்றிய விழிப்புணர்வு குறும்படம் தான் இது. பெண் பாலியல் குற்றங்களை தடுப்போம். பெண் குழந்தைகளின் முன்னேற்ற பாதையில் பங்கெடுக்க வழிவகுப்போம். நன்றி. சார், அவன் நம்ம கட்சிக்காரன் தான் சார். பார்த்து பண்ணக்கூடாதா? அவனுக்கு எந்த தப்பும் பண்ணல சார். சரி, பார்த்து பண்ணி கொடுத்துருவோம். சரி சார், ரொம்ப நன்றி சார். நான் கிளம்புறேன். பார்க்கலாம். என்னம்மா, என்னாச்சு? ஏட்டு சேர எடுத்து போடியா? பாருங்கம்மா. ஏம்மா, உங்கள் பெட்டிஷனில் ஒன்றும் தெளிவாக இல்லையாம்மா? தெளிவாக சொல்லுங்கம்மா. சார், அவங்களுக்கு ஒரே ஒரு பொட்ட பொண்ணு தான், நல்லா படிக்கிற பொண்ணு தான். 2 மாசமா யார்ட்டையுமே பேச மாட்டிக்கா. ஒரு வாரமா ஸ்கூல் போக மாட்டேன்னு ஒரே அழுக. நாங்களும் டீச்சருக்கு பயந்து தான் ஸ்கூல் போக மாட்டிக்கான்னு நாங்க நினைச்சோம். நேத்து நைட்டு நான் ஸ்கூல் போனா செத்துருவேன்னு ஒரே அழுக. கடைசியில தான் மனசு விட்டு பேசினான். சொல்லுங்க சார். அவ சொன்னதை உங்கள்கிட்ட சொன்னா நீங்க நியாயமா விசாரிப்பீங்களான்னு தெரியல சார். ஏன்னா அவங்க பெரிய இடம். நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சா எங்களை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க சார். ஏம்மா, என்னன்னாலும் தைரியமா சொல்லுங்கம்மா. சரி சார். உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம். இந்த ரகசியம் எங்களை தாண்டி எங்கேயும் வெளியே போகாது, சரியா? சார், எங்கள் ஊரில் லுங்கியானந்த ட்ரஸ்ட் பள்ளியில் தான் சார் எங்கள் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. அந்த ட்ரஸ்ட் பள்ளியை நடத்திட்டு வர லுங்கியானந்த சாமி எங்கள் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் வழங்குறதா சொல்லி சார், பொம்பளை பிள்ளை விவகாரம். தயவு பண்ணி இந்த செய்தி வெளியே போகாமல் நீங்கள் தான் எங்களுக்கு நியாயம் வாங்கி தரணும். இதை பாருங்கம்மா, இந்த காலகட்டத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறது அதிகமாகிடுச்சு. அதனால தான் நம்ம அரசாங்கம் 2012 போக்சோன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 18 வயசு குறைவான குழந்தைக்கு, அதுதான் உங்கள் குழந்தைன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்கள் குழந்தைக்கு தான் 13 வயசு ஆயிட்டல. உங்கள் குழந்தைக்கு யாராவது பாலியல் தொல்லை கொடுத்தான்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, பொம்பளை பிள்ளை விவகாரம் பார்த்தீங்களா, குழந்தையோட எதிர்காலத்தை மனசில் வச்சு போக்சோ சட்டப்படி நாங்கள் ரகசியமாக தான் பண்ணுவோம். போக்சோ சட்டத்தோட முழு விவரத்தையும் கூட சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் பயப்படக்கூடாது, குழம்பக்கூடாது. பார்த்தீங்களா, இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு போக்சோ சட்டத்தை பற்றி விழிப்புணர்வே இல்லை. அதான் உங்ககிட்ட நான் விவரமாக சொல்கிறேன். ஒரு குழந்தை பாலியல் தொல்லைக்கு ஆளாகிட்டுன்னு நீங்கள் எந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உங்களுடைய விசாரணையை ரகசியமாக தான் பண்ணுவோம். உங்கள் குழந்தை பேர் வெளியே வராது. போக்சோ சட்டப்படி நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விசாரித்து குற்றவாளிக்கு 3 மாதம் தண்டனை வாங்கி கொடுத்துருவோம். நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலையணும்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வதா, எஃப்ஐஆர் போட்டால் தான் இந்த கேஸை விசாரிக்கணும்னு அவசியமே இல்லை. பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே விசாரிக்க ஆரம்பிச்சிருவோம். இதனால் போலீஸ் ஸ்டேஷன் போனால் இழுத்தடிப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். 3வதா, போக்சோ சட்டப்படி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்கன்னா, இது எங்கள் ஸ்டேஷன் இல்லை, எங்கள் லிமிட் கிடையாது, வேறு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. உடனே கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது பொம்பளை பிள்ளை விவகாரம். பார்த்தீங்களா சார், தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்ல சார்? கண்டிப்பாம்மா. ஒருவேளை அந்த ஆள் உங்கள் பொண்ணுக்கிட்ட அத்துமீறி நடந்தான்னு தெரிஞ்சா மரண தண்டனை கூட வாங்கி கொடுக்கலாம். போக்சோ சட்டத்தில் இடம் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் வாங்கிக்கிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, கிடப்பில் போட்டோம், இல்லைனா ஒரு அரசியல் தலைவர் தலையிட்டு காரணமாக போலீஸ் வந்து உங்க கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு தெரிஞ்சா நீங்க போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதுக்கு போக்சோ சட்டத்துல இடம் இருக்கு. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, போக்சோ சட்டத்தை பத்தி நிறைய பேருக்கு ஒண்ணுமே தெரியல. இதனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. நிறைய குற்றவாளிகள் தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி எங்களால் நிப்பாட்ட முடியல. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதலாமா? சுப்பிரமணி, இதா வந்துட்டேன் சார். இந்த அம்மா சொல்றதெல்லாம் அப்படியே ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிருங்க. சரி சார். இறைவா, ஏன் எனக்கு இந்த பாடுகள்? பாடு இல்லையா, நீ பண்ணின தப்புக்கு தண்டனை. என்னையா அப்படி போட்டு அடிச்சு இழுத்து வந்திருக்கீங்க? நான் ராஜீவ் நகர்ல ரவுண்ட்ஸ்ல இருந்தேன். மரத்துல கட்டி வச்சு இந்த ஆளை அடிச்சிட்டு இருந்தாங்க. எதுக்கு அடிச்சாங்க என்னன்னு கேட்டேன். யாரோ சின்ன பிள்ளைகிட்ட சிலுமி சுமத்தி தரான். அவர் அங்க இருந்தா அடிச்சே கொன்னுருவாங்கன்னு சொல்லி தான் நான் காப்பாத்தி கூட்டு வந்தேன் சார். இவர் பேரு தான் லுங்கியானந்தா சாமியார். இவர் தான் இந்த லுங்கியானந்தா சாமியாரா? இந்த மன்மதனுக்கு ஜெயிலில் நல்ல இடமா கொடுத்து வாக்குமூலம் வாங்கிருங்க. சார் வணக்கம். சார் வாங்க. அப்புறம் இதில் ஒரு கையெழுத்து வேணும். என்ன கேஸ் சார்? அடிச்சு துவைச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு போக்சோ குற்றவாளி சார். போக்சோவா? சரி சரி சரி. அரசர் விவாதங்களை நீங்க தொடங்கலாம். கணம் நீதிபதி அவர்களே, எனது கட்சிக்காரர் முருகவல்லி அவர்களுடைய மகள் அக்ஷயா என்பவர்
தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள லுங்கியானந்தா ட்ரஸ்ட் பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 3 மாதங்களாக மனதளவில் பாதிக்கப்பட்டு இச்சம்பவம் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளது. சாமி தியானத்துல இருக்காரோ? நீர் வேற அவர் நேரத்துல இருந்து பயத்துல என்ன தீர்ப்பு வருதுன்னு தெரியாம தூங்காம இருந்துகிட்டு இங்க வந்து தூங்கிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட திருத்த முடியாதியா. சைலன்ஸ் ப்ளீஸ். மேலும் அந்த சிறுமியை ஆபாசமாக படம் எடுத்து இணையதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார். அச்சிறுமிக்கு ஆசி வழங்குவதாக கூறி தவறான முறையில் தவறான எண்ணத்தில் தொட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் யுவர் ஆனர். ஆமா இவர் பொம்பளை பிள்ளைகளை தொட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. ஆக போக்சோ சட்டம் பிரிவு 7 மற்றும் 8 படி குழந்தைகளின் அவர்களின் அந்தரங்க உறுப்புகளை தொடுவது அல்லது மற்றவர்களின் அந்தரங்க உறுப்புகளை கட்டாயப்படுத்தி தொட வைப்பது குற்றமாகும். அதாவது பாலியல் சீண்டல்கள் செய்வது குற்றவாளிக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக 8 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படவும் அபராதமும் உண்டு. மேலும் போக்சோ சட்டம் பிரிவு 9 மற்றும் 10 படி குழந்தைகளை பாலியல் சீண்டல் செய்வது குழந்தைகளின் பெற்றோர், கார்டியன், ஆசிரியர் அல்லது காவல்துறையின் அதிகாரியாக இருந்தால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறையும் அதிகபட்சமாக 7 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படவும் மற்றும் அபராதமும் உண்டு. மேலும் போக்சோ சட்டம் பிரிவு 9 மற்றும் 10 படி சாமி லுங்கியானந்தா அவர்கள் பள்ளிக்கூடம் வைத்து நடத்தி இருப்பதால் அவர் ஆசிரியராகவே பார்க்கப்படுகிறார். நான் கடவுளா இல்லை ஆசிரியரா? சாமி அது ஆசிரமத்துல சொன்னாதான் நம்புவாங்க. நீங்க கடவுள்னு இங்க சொன்னா பின்னாடி இருக்காரு பாத்தீங்களா போலீஸ்காரரு, அவர் நம்ம 2 பேர்த்தையுமே சேர்த்து அடி வாங்க தம்பில்லப்பா. ஆதலால் போக்சோ சட்டம் பிரிவு 9 மற்றும் 10 படி அவருக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 5 ஆண்டு சிறை தண்டனைகள் விதிக்கலாம். மேலும் போக்சோ சட்ட பிரிவு 7 மற்றும் 8 படி அச்சிறுமியை தொட்டு துன்புறுத்தியதால் அவருக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 3 ஆண்டு சிறை தண்டனைகள் விதிக்கலாம். மேலும் அச்சிறுமியை ஆபாச படம் எடுத்து மிரட்டியதால் போக்சோ சட்ட பிரிவு 11 மற்றும் 12 படி அவருக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கலாம். ஆக சாமி லுங்கியானந்தா அவர்களுக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கும்படி கணம் நீதிபதி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். சங்கர், டிஃபென்ஸ் தரப்பு வாதத்தை தொடங்கலாம். கிளம்பிட்டான் பாரு எனக்கு அவண்டி கோர்ட்ல எப்படி பேச போறான். கணம் நீதிபதி அவர்களே, எனது கட்சிக்காரராகிய திரு லுங்கியானந்தா அவர்கள் குறுகிய நாட்களில் பொதுமக்களிடத்தில் பேர் ஆதரவையும் பெரும் செல்வாக்கையும் பெற்றவராவார். கடந்த 6 வருடங்களில் மட்டும் அவரது சொத்து மதிப்பு ரூபாய் 7,000 கோடியை தாண்டி உள்ளது. சாமி 8,500 கோடி ரூபா பொய்யில்ல சொல்றாரு. மண்டு இது சர்ச்சிட்ட போய் சொல்லிட்டு கிடக்காத. அட கோமாடி பைய உள்ள அவர் இங்கே பார்த்துட்டு இருக்காருல்ல, பொத்திட்டு உட்காருங்களேன். இதுக்கு புடிக்கிட்டு வராமல. சைலன்ஸ் ப்ளீஸ். சரிங்கய்யா யுவர் ஆனர். இவரது செல்வாக்கை பார்த்து பொறாமைப்பட்ட சிலர் இவரது நட்புகளுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இந்த புகாரை அளித்துள்ளார்கள். ஓடுறா பையன்ட எப்படியா வைக்கல. மேலும் இவ்வளவு செல்வாக்கு படைத்த எனது கட்சிக்காரராகிய திரு லுங்கியானந்தாவை பற்றி அவதூறு செய்தி பரப்பி அவரது நட்புகளுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இந்த புகாரை அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, எனது கட்சிக்காரராகிய திரு லுங்கியானந்தா இதுவரை யாரையும் தவறான கண்ணோட்டத்துடன் தொட்டதுமில்லை, பார்த்ததுமில்லை. ஏனென்றால் அவர் எல்லோரையும் தனது குழந்தையாகவும் தன் சீடராக மட்டுமே பார்ப்பவர் ஆவார். ஆமாப்பா ஆமா, நீங்களும் ஏதாவது சொல்லுங்கடா. ஆமாங்க ஐயா, நாங்களாம் லுங்கியானந்தாவின் குழந்தைகள். சைலன்ஸ் ப்ளீஸ். யோ கொஞ்சம் சும்மா இருக்கையா, மன்னிக்கணும் யுவர் ஆனர். மேலும் தமிழகத்தில் கல்வியை வளர்க்கும் ஒரு நிறுவனத்தின் தந்தையாகவும் இவர் செயல்பட்டு வருகிறார். ஆதலால் இந்த அவதூறான குற்றச்சாட்டை இந்த நீதிமன்றம் நிராகரித்து எனது கட்சிக்காரர் ஆகிய லுங்கியானந்தாவை நிரபராதி என அறிவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் யுவர் ஆனர். அப்பாட, நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிட்டுப்பா. நம்ம வக்கீலே நம்மளை நிரபராதின்னு சொல்லிட்டாரு. வாங்கப்பா போகலாம். சைலன்ஸ் ப்ளீஸ். சரி ஆரம்பத்துல இருந்தே ஒரு நடவடிக்கை பார்த்துட்டு இருக்க சரியில்லை. அப்ப இன்னும் உடலையா? உங்களுக்கெல்லாம் போய் வாதாட வந்தன, என்ன சொல்லணும். கணம் நீதிபதி அவர்களே, பாதிக்கப்பட்ட சிறுமியை தாங்கள் விசாரிக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மிஸ்டர் அரசு, இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் வச்சிருவோம். அக்ஷயா வர சொல்லுங்க. ஆமா, ஜட்ஜ் எதுக்கு அந்த பொண்ணை தனியா கூட்டு போறாரு? உங்களுக்கு ஓப்பு வைக்கத்தான்
இல்ல உங்க கோபத்தை ஆஃப் பண்றதுக்காண்டி கூட்டு போறாரு. அக்ஷயாவிடம் தனியறை விசாரணை முடிந்தது. சாமியார் லுங்கியானந்தாவை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்குமாறு தங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பெர்மிஷன் கிராண்டட். லுங்கியானந்தா வர சொல்லுங்க. ஹலோ ஹலோ சார், அவர் தியானத்துல இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். சைலன்ஸ் ப்ளீஸ். நான் தான் தியானத்தில் இருக்குன்னு என் சிஸ்டர் சொல்லியிருக்காருல்ல, புரிஞ்சுக்கங்க. நான் கடவுள். இப்போ இந்திரலோகத்துக்கு போயிட்டு இருக்கேன். டேய், சாமிக்கு கஞ்சாயம் எதுவும் கொடுத்து விட்டியா? இல்லையே. அப்ப சாமி எப்படி இந்திரலோகத்துக்கு இப்ப போக முடியும்? எனக்கு சட்ட திட்டம் எதுவும் கிடையாது, புரிஞ்சுக்கங்க வக்கீல் தம்பி. இங்கே பாருங்க, நீங்கள் நிற்கிறது நீதிமன்றம். இந்தியாவில் வாழ்கிற எல்லாத்துக்கும் சட்டம்னு ஒன்று இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம். ஒருவேளை நீங்கள் இந்திரலோகத்தில் இருந்தால் நாங்கள் அங்கே வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னால் போதும். புரியுதா? இது நீதிமன்றம், நீங்கள் நடத்துகிற ஆசிரமம் கிடையாது. நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இங்கே யாரும் கைதட்ட மாட்டாங்க. சரி, கேளும் இல்லை நேரம். கடந்த 6 வருஷத்தில் உங்களுடைய சொத்து மதிப்பு 7000 கோடி ஆயிருச்சு. ஆனால் கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சாதாரண ஆள். இவ்வளோ சொத்து மதிப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? வக்கீல் தம்பி, நான் இப்போ கிருஷ்ணர் அவதாரம். 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு புறம்போக்கியா கேப் மாதிரி. நான் சாமியாராக இருக்கிறதுனால என் பக்தர்கள் கொடுத்த சொத்து தான் இந்த சொத்துக்கள். இன்னும் நிறைய தனியாக வச்சுருக்கேன். 50-50 டீலா. கட்டப்படி கோவிந்தனை தெரியுமா? தெரியாது, அது நானே சொல்கிறேன். கணம் நீதிபதி அவர்களே, கடந்த 6 வருடங்களுக்கு முன்பாக அதிக அளவு போதைப் பொருள் இவர் பயன்படுத்தியதனால இவர் ஊதாரியாக சுற்றி தெரிந்திருக்கிறார். அந்த சமயத்தில் அதிகமான ஆங்கில படங்கள் பார்ப்பதை இவர் வாடிக்கையாக வைத்துள்ளார். அந்த படங்களில் நடித்த கதாநாயகிகள் பெயர்கள் இவருக்கு மனப்படமாக ஆகியுள்ளது. எப்பொழுதும் இவர் ஒரு பெயரை சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் இவர் போதையில் மயங்கி கிடந்த போது ஏஞ்சலினா ஏஞ்சலினா என்று புலம்பி இருக்கிறார். இதெல்லாம் அந்த வக்கீலுக்கு எப்படிடா தெரியும்? அப்போது அந்த வழியாக வந்த ஒரு ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த பெண் தன் பெயர் இவருக்கு எப்படி தெரியும் என்று அவர் ஆச்சரியப்பட்டிருக்கிறார். இவர் அருகில் வந்த அந்த பெண் இவரை சாமி என்று அழைத்திருக்கிறார். உடனே இவர் போதையில் போ போ உன் வேலை முடிந்தது என்று எதேச்சையாக சொல்லியிருக்கிறார். அதே போல அந்த பெண் வந்த வேலை சிறப்பாக முடிந்தது. வேலை முடிந்ததும் அந்த பெண் மீண்டும் அதே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அந்த கட்டப்பிடி கோவிந்தனை சந்தித்து இருக்கிறார். பார்த்ததும் நான் வந்த வேலை முடிந்தது, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சாமி என்றார். சரிமா போ, நல்லா இரு, அப்படியே போகும்போது ஒரு கட்டிங்க்கு வலியுறுத்திட்டு போமா என்று சொல்லியிருக்கிறார் இந்த கட்டப்பிடி கோவிந்தன். எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கான. அந்த அம்மாவும் இவர் பெரிய மகான்னு நினைச்சிட்டு ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போயிருச்சு. இவரும் என்னமோ ஒரு பேப்பர்னு தான் நினைச்சாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற பிச்சைக்காரன் சொன்ன பிறகு தான் தெரியுது அது செக்குன்னு. அது நான் தான். அந்த செக் எடுத்து பேங்க்ல கொடுத்தா இவருடைய அக்கௌண்ட்ல 100 கோடி ரூபாய் பேங்க்ல ஏறி இருக்கு. அப்பா அவர் கிருஷ்ணர் இல்லையா? இந்திரலோகத்துல இருந்து பணத்தை கொண்டு வந்ததா சொன்னாரு. கட்டப்பிடி கோவிந்தனா இருந்த இவரு லுங்கியானந்தா சாமியாரான கதை இதுதான். உண்மைதான். அப்ப அவர் கிருஷ்ணர் இல்லையா? கட்டப்பிடி கோவிந்தனா? சரி, அதை விடுங்க. இப்ப நீங்க சின்ன பிள்ளைங்களை எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவீங்க? அவங்கள சின்ன பிள்ளைகள்னு சொல்லாதீங்க, அவங்களாம் தேவதைகள். அவங்கள தூக்கிய மடியில வச்சு முத்தம் கொடுத்து தான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். போங்கடா. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இவர் முத்தம் கொடுத்து தான் ஆசீர்வாதம் பண்ணுவாராம். முத்தம் கொடுத்ததுக்கே கைது பண்ணுவாங்கன்னா நம்ம பள்ளி அறையில் நடந்த லீலைகளை தெரிஞ்ச தூக்குல போடுறாங்களோ. மேலும் யுவர் ஆனர், நிறைய பிள்ளைங்களை இப்படி இவர் அப்யூஸ் பண்ணியிருக்காரு. வக்கீல் தம்பி, ஆசீர்வாதம் பண்றதான் என் வேலை. நீ ஓவரா பேசுன, வானத்திலிருந்து தீயை இறக்கி உன்னை பூசிக்கிறவன். ஜாக்கிரதை. அபச்சாரம் அபச்சாரம். சாமி அறியாத பையன் தெரியாம பண்ணிட்டான். ஏதோ பார்த்து செய்யுங்க. சைலன்ஸ் ப்ளீஸ். பாருங்க யுவர் ஆனர், எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன மிரட்டுற இவரு அந்த சின்ன பிள்ளைங்களை எப்படி மிரட்டி இருப்பாருன்னு பாத்துக்கிடுங்க. எங்க போனாலும் அடக்கட்டுறீங்களாடா. இது வரைக்கும் நீங்க எத்தனை பிள்ளைங்களை முத்தம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிருப்பீங்க? நான் பரவச நிலையில இருந்திருப்பேன். அதனால எத்தனை குழந்தைகள்னு எனக்கே தெரியாது. யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் பாப்பா சங்கர் அவர்களை விசாரணைக்கு அழைக்கிறேன். பாப்பா சங்கர் வாங்க. நீங்க பண்ண விசாரணையில அந்த ஆசிரமத்தில் என்ன கண்டுபிடிச்சிங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை இந்த நீதிபதி முன்னாடி சொல்லுங்க. நாங்கள் விசாரணைக்கு போனப்போ சாமியார் ஓபிஎம்ங்கிற போதைப் பொருளை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அது போக சாமியாரோட தனி அறையில் 100க்கும் மேற்பட்ட ஆப்போசிட் சீடிகளை கைப்பற்றியிருக்கோம். ஓகே, நீங்கள் போகலாம். ஓகே.
நீதிபதி அவர்களே, இவர் அதிகமாக ஓபியம் என்கிற போதைப் பொருளை பயன்படுத்தியிருக்கார். மேலும் இவருடைய காம பசிக்காக அநேக பெண் பிள்ளைகளை சீரழித்திருக்கிறார். அதனால் தாங்கள் கொடுக்கும் தண்டனை என்பது பள்ளி சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் அந்த காம கொடூரங்களுக்கு, அந்த குற்றவாளிகளுக்கு அனைவருக்கும் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் யுவர் ஆனர். ஒருவேளை நீதிபதி மரண தண்டனை கொடுத்து உண்மையிலேயே இவரை தேவலோகத்துக்கு அனுப்பிடுவாரோ? அண்ணா ஒரு வேளை சாமி இந்திரலோகத்துக்கு போனா என்னையும் கூட்டு போய் சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணா சாமி கிட்ட. சாமி தேவலோகம் போன பிறகு நான் தாண்டா அடுத்த சாமி, உன்னையே அனுப்பிடுவோம். இந்த நீதிமன்றத்திற்கு சொல்ல போனால் சாமி யார் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் இந்த போக்சோ சட்டத்தின் மூலமாக தெரியப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இது வருந்தத்தக்க ஒன்று. சட்டத்தின் முன் சதுராடுகின்ற கூட்டங்கள் யாராக இருந்தாலும் சாமியார் என்ற போர்வையிலே சுற்றித் திரிகின்ற ஆசாமிகளை கண்டுபிடித்திருக்கின்ற இந்த நேரம் அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டிய நேரம். போக்சோ சட்டம் 7-8 பிரிவின்படி குழந்தைகளை அவர்களின் அந்தரங்க உறுப்புகளை தொடுவது அல்லது மற்றவர்களின் அந்தரங்க உறுப்புகளை கட்டாயமாக தொடவிப்பது குற்றம். அதாவது பாலியல் சீண்டல்களை செய்வது குற்றம். இதற்கு குறைந்தபட்ச தண்டனையாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக 8 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்று சட்டம் கூறுகிறது. அதேபோன்று போக்சோ சட்டம் பிரிவு 9-10 படி குழந்தைகளை பாலியல் சீண்டல்கள் செய்தவர்கள் குழந்தைகளின் பெற்றோர், கார்டியன், ஆசிரியர் அல்லது காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறையும் அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்படவும் அபராதமும் சேர்த்து விதிக்கலாம் என்று சட்டம் கூறுகிறது. இதுபோன்றுதான் போக்சோ சட்டம் பிரிவு 11-12 படி குழந்தைகளை பாலியல் ரீதியாக செய்கைகள் காட்டுவது, தொலைபேசி அலைபேசியில் ஆபாசமாக பேசுவது, மின்னஞ்சல் அனுப்புவது, திட்டுவது, பாலியல் இச்சைக்கு அழைப்பது குற்றம் என்று சட்டம் குறிப்பிட்டு குற்றவாளிக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கலாம் என்றும் கூறியுள்ளது. அபராதமும் விதிக்கலாம் என்று கூறியுள்ளது. இந்த அனைத்து சட்ட பிரிவுகளின் கீழ் பிரிவு 7-8 படி லுங்கியானந்தா சாமியானவர் குற்றம் இழைத்திருக்கின்றார். ஆக அவருக்கு அதிகபட்ச தண்டனைகள் வழங்கப்படக்கூடிய சூழ்நிலையிலும் குறைந்தபட்ச தண்டனையாக 3 வருட காலம் அவருக்கு தண்டனை விதிக்கின்றேன். இதே போன்று சட்டப்பிரிவு 9-10 படி அதிகபட்ச தண்டனையாக 7 ஆண்டுகள் வழங்கலாம் என்று இருந்தாலும் அதற்கு குறைந்தபட்ச தண்டனையாக 5 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றேன். பிரிவு 11-12 கீழ் அதிகபட்ச தண்டனை 3 ஆண்டுகள் என்ற அடிப்படையில் அதே அதிகபட்ச தண்டனை 3 ஆண்டுகள் விதித்து 3 குற்றங்களையும் இழைத்திருக்கின்ற சாமி லுங்கியானந்தா போன்றவர்கள் நாட்டில் நடமாட தகுதியற்றவர்கள் என்று மக்கள் விரும்புகின்ற ஒரு தீர்ப்பை இந்த நீதிமன்றம் கொடுக்க வேண்டும் என்பது இங்கிருக்கின்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏன் பொதுமக்களும் விரும்புகின்ற தீர்ப்பாக இருக்கும் என்ற நிலையில் 3 பிரிவுகளின் கீழுமாக ஏககாலமாக தண்டனையை 3 வருடம், 5 வருடம், 3 வருடம் அனைத்தையும் இணைத்து 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கின்றேன். இத்துடன் அபராத தொகையாக 10 லட்சமும் செலுத்த வேண்டும் என்றும், அந்த அபராத தொகையை செலுத்த தவறினால் அதற்கும் சேர்த்து 1 வருடம் சிறை தண்டனை ஆக 12 வருடம் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. ரொம்ப நன்றிங்க ஐயா. செய்யக்கூடாது என்ற நிலை ஏற்பட வேண்டும். குழந்தைகளை அனுப்புகின்ற பெற்றோர்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் கல்வி ஸ்தாபனத்தின் மீது தெய்வ நம்பிக்கையோடு அனுப்பி வைக்கின்றார்கள். சாமியாராக இருக்கின்றவர்கள் ஆசாமிகளாக மாறக்கூடாது. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று உடற்கு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்ற வாக்கின் அடிப்படையிலே தக்கார் தகவலர் எவரவர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே இனி இது போன்ற குற்றங்கள் நிகழக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் இந்த நீதிமன்றம் கடும்
ஆட்சேபனை தெரிவித்து இந்த கண்டனத்தையும் பதிவு செய்து அதே நேரத்தில் இந்த தண்டனை தீர்ப்பை வழங்குகின்றது. இனி வருங்காலத்தில் இதுபோன்ற குற்றங்கள் நிகழாவண்ணம் நல்ல முறையில் இந்த வழக்கை நடத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், காவல்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தியதற்கு இந்த நீதிமன்றம் பாராட்டு தெரிவிக்கின்றது. ஆகவே குற்றவாளி என்று கண்டு சாமி லுங்கியானந்தா அவர்களுக்கு இந்த நீதிமன்றம் அளிக்கின்ற தீர்ப்பு வருங்காலத்தில் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த நீதிமன்றத்தின் எண்ணம். வணக்கம்.